படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு எரிக்கல் வந்து பூமியில விழுற மாரி காமிக்கிறாங்க. அந்த எரிக்கல் என்ன பண்ணுதுன்னா, நேரா போயிட்டு ஒரு வீட்ல போய் விழுது. அந்த வீட்ல காமிச்சா, அப்பதான் புரியுது அது எரிக்கல் இல்ல. அதுலேருந்து ஒரு ஸ்பைடர் ஒண்ணு வருது. என்ன பண்ணுதுன்னா, ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த ஸ்பைடர் எடுத்து வளர்க்கறதுக்காக எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறா. உடனே அந்த அட்டைப்பெட்டிய வச்சுக்கிட்டு கொட்டி, அந்த அட்டைப்பெட்டில அந்த ஸ்பைடர் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறா. அப்படி போயிட்டு இருக்க பார்த்து என்ன போவாங்கன்னா, அந்த வீட்டோட ஓனர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த வீட்ல வந்துட்டு அதிகமா ஸ்பைடர்ஸோட நிலைமையா இருக்கு. இது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வீட்டு வந்து கத்திட்டு கிடக்காங்க. இது இந்த பொண்ணு பார்த்துட்டே நேரா என்ன பண்றான்னா, அவ ரூமுக்கு போயிட்டு அந்த ஸ்பைடர வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு சின்னதா ஒரு கண்ணாடி பொட்டியில போட்டு வளர்க்க ஆரம்பிப்பா. இப்ப பார்த்து அந்த ஸ்பைடர் சின்னதா அமைதியா தானே இருக்குது. கடைசியில பாருங்க அந்த ஸ்பைடரோட நிலைமை எப்படி இருக்கும்னுட்டு. உடனே அவங்க அப்பா வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க. நீ அந்த ரூமுக்கு போயிட்டு ஏதாவது எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்க பார்த்து இந்த பொண்ணு நான் போவே இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவா எப்படியா. அவங்க அப்பாவோ அந்த ஸ்பைடர்ஸ்லாம் கொல்லுவாங்க தெரியுமா ஒரு டீம். அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க வீட்ல வந்து அதிகமா ஸ்பைடர்ஸ் சுத்திட்டு இருக்கு. அது வந்து உங்களால கொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஃபோன்லயே பேசி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வெளியில காமிச்சு அந்த ஸ்பைடர் தான் காமிக்கிறாங்க. அது இப்போதைக்கு அமைதியா இருக்கு. பட் அதுக்கு பசிக்கும் இல்லையா? அதனால இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, அதுக்கு ஃபோட்டோ எடுத்து அது என்னென்ன சாப்பிடுன்னு சொல்லி தேடி பார்ப்பா. அப்படி பார்க்க சின்ன சின்ன பூச்சிங்க சாப்பிடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, உடனே வந்து சின்னதா அங்கங்க பூச்சி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே. அதெல்லாம் புடிச்சிட்டு வந்து அது அந்த கண்ணாடி டப்பாக்குள்ள போடுவா. அது என்ன பண்ணும்னா, அது வந்து மேல அந்த மூடி மூடி இருக்கு இல்லையா? அதுக்கு மேல வச்சு அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே சாப்பிட்டு இருக்கிற மாரி காமிப்பாங்க. காமிக்க பார்த்தே தெரியும் அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு. பத்தாததுக்கு அது ஏலியன் வேறயா அப்படின்னு சொல்லிட்டு கீழ காமிச்சா, ஒரு இடத்த கீழ ஒரு இடத்த பேஸ்மெண்ட் காமிக்கிறாங்க. அப்படியே இந்தாண்ட காமிச்சா அப்பாவும் பொண்ணும் வந்துட்டு டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டைம் ஆயிடுச்சு போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போக ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு வளர்த்தாலே அந்த ஜாரு அத தான் காமிப்பாங்க. கொஞ்சம் வேற மாரி இருக்கு அந்த இடமே பார்க்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க. இந்த மாரி இந்த வீட்ல அதிகமா ஸ்பைடர்ஸ் இருக்கு. வெளியில போயிட்டு இருக்காத நைட் நேரத்துலன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க அப்பாவுக்கு தெரியாது. இவளே ஒரு ராட்சச சிலந்திய வளர்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அப்பாவும் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு நல்லா நிம்மதியா தூங்குமான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்படி போனதுக்கு அப்புறம் தான் காமிச்சா, அந்த பொண்ணு வளர்த்தால ஜார் அது தானா ஓப்பன் ஆகுற மாரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணோட ஃபேஸ்ல அந்த நிழல மட்டும் தான் காமிக்கிறாங்க. அந்த ஸ்பைடர் வளர்ந்துருச்சுன்னு. அது என்ன பண்ணும்னா மேல அந்த ட்ரைனேஜ் இருக்கும் இல்லையா? அது வழியாலாம் எங்கேயோ போற மாரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அரல் சவுண்ட் கேட்கும் பாருங்க. எல்லாம் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மேல தான் பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும். ஓனர் அம்மா கத்திட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவ வளர்த்த கிளி இருக்கும். அது ரொம்ப மோசமான நிலைமையில செத்து போய் கிடக்குமா. இத பார்த்துட்டு அந்த கிழவி என்ன சொல்லுவான்னா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஸ்பைடர் தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹீரோ ஃபோன் பண்ணியிருப்பார் இல்லையா? ஒருத்தனுக்கு. அவன் வந்துட்டு இந்த கிளிய பார்த்துட்டு கடவுளேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காமிச்சா, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடறான். இந்த இடத்துல தான் அந்த ஸ்பைடர் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த ஸ்பைடர்ஸ் கொல்லக்கூடிய ஒரு விஷம் மாரி இருக்கும். அத எடுத்து அதுக்குள்ள போட்டுறான். அதனால அந்த ஸ்பைடர்ஸ்லாம் செத்துருச்சு. நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுவான். என்னன்னா அந்த பொண்ண தான் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த ஜார ஓப்பன் பண்ணி பார்க்க பார்த்து அந்த ஸ்பைடர் அதுல இருக்காது. எங்கடா அந்த ஸ்பைடர் போச்சுன்னு இந்த பொண்ணுக்குமே சந்தேகமா இருக்க பார்த்து காமிச்சா, அது என்ன பண்ணும்னா, அங்க பக்கத்து வீட்ல இருக்கும் ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருப்பா. அந்த இடத்துல தான் அந்த ஸ்பைடர் இருக்கு. அத அந்த நாய் நோட்டீஸ் பண்ணிடும். இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, அங்க ஜாலியா போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதெல்லாம் வச்சிட்டு இருக்க பார்த்து அந்த ஸ்பைடர் என்ன பண்ணும்னா, அது பின்னாடி இருந்து அந்த அந்த பொண்ண தள்ளி விட்டுரும். இதனால என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு போய் ஒரு இடத்துல இடிச்சிட்டு கீழ விழுந்துருவா. தலையில வேற பயங்கரமா அடி விழுந்துச்சா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஏஞ்சு பார்த்தா அந்த ஸ்பைடர் இதுக்கும் கீழ தான் ஓடிட்டு இருக்கு. இவளும் பயந்துட்டு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்க பார்த்து என்ன ஆகும்னா, அவளோட வாய்க்குள்ள அந்த ஸ்பைடர் புகுந்துரும். கொஞ்ச நேரம் கழிச்சு காமிச்சா அந்த வாயில இருந்து அந்த ஸ்பைடர் அப்படியே வெளியில போற மாரி காமிக்கிறாங்க. இந்த சீன்லாம் படத்துல பார்க்கும்போது என்னடா இந்த ஸ்பைடர் இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி தான் யோசிச்சோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உடம்பு விட்டு அந்த ஸ்பைடர் போயிடுது. இந்தாண்ட காமிச்சா இவங்க வீட்ல ஜாலியா இருக்காங்க. இந்த மாரி நடந்துட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்த தெரியாம. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, அந்த ஜார் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பைடர் அதுக்குள்ள வந்துரும் மறுபடியும். அவன் என்ன பண்ணுவான்னா, இன்னொரு பக்கத்து வீட்ல ஒருத்தவன் இந்த ஸ்பைடர்ஸ் பத்திலாம் ஆராய்ச்சி பண்றவன்ட்ட குடுத்து, இந்த ஸ்பைடர் என்னன்னே எனக்கு தெரியல. இத நீங்க பார்த்துட்டு சொல்லுங்கன்னோனே, சரி நான் பார்த்துட்டு சொல்றேன்ம்மா, நீ போம்மான்னு சொல்லிட்டு அந்த ஜார மட்டும் வாங்கி வச்சுட்டு அந்த பொண்ண வந்து அனுப்பி விட்டுருவா. அப்ப கூட பாருங்க அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி, ஸ்பைடிக்கு பசிக்கும் மறக்காம சாப்பாடுலாம் கரெக்ட்டா வச்சுருங்கன்னு சொல்லிட்டு போறா. அதே சமயம் ஸ்பைடிக்கு வாட்டர்னா ஒத்துக்காது, ரைஸ் வாட்டர்னா ஒத்துக்காது. கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிர்றா. ஆனா வந்துட்டு பக்கத்து வீட்ல ஒரு நாய் வளர்த்துருப்பாங்க இல்லையா? அந்த நாயோடைய சவுண்ட் வந்து அங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. இத நம்ம ஹீரோவுமே நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு பார்ப்பான். என்னதான்டா அங்க இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த டாக் இருக்கு இல்லையா? அது அங்க வந்து இவர பயமுறுத்துரும். கீழ விழுந்துருவான். பார்த்தா அந்த டாக் வந்து அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்கும். என்னடா ஆச்சு? அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா, இந்த மாரி அந்த பொண்ணு அங்க இறந்து போய் கிடப்பா. இத பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருவாரு ஹீரோ. அவங்களும் வந்துட்டு இந்த கேஸ் முடியிற வரைக்கும் இந்த வீட்ட விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த வீட்ல அந்த மாரி ஒரு ஸ்பைடர் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணு குடுத்துருப்பா இல்லையா? அது ஹீரோவுக்கு காமிச்சா அந்த ஸ்பைடர் ரொம்பவுமே வளர்ந்துருக்கும். இத பார்த்துட்டு ஹீரோ பயந்துருவாரு. அத பார்த்துட்டு ஹீரோ எப்படி அமைதியா இருப்பாரு. உடனே வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, "நம்ம இந்த வீட்ல இருக்க வேணாம். இங்க ஏதோ மர்மமா நெறைய நடந்துட்டு இருக்கு. நெறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. உடனே இந்த இடத்த விட்டு போயிடலான்ற" மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காமிச்சா நம்ம இந்த இது இருக்குல்ல, அந்த ரிசர்ச்‌க்காக குடுத்தாங்க. அந்த இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அந்த ஸ்பைடர் அந்த இடத்துல கொன்னுடுச்சு. இப்ப அந்த ஸ்பைடர் காமிச்சா இன்னமும் பெருசா வளர்ந்துருச்சு. இந்த வீட்டு ஓனர் அம்மா இருப்பாங்க இல்லையா? அவங்க ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு ட்ரைனேஜ் இருக்கும்.
அதில் வந்து எட்டி பார்ப்பா. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க பார்த்து என்ன ஆகும்னா, இன்னும் சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி ஸ்பைடர் ஒண்ணு வரும். இத பார்த்துட்டு இன்னுமே மிரண்டுருவா. அதனால என்ன பண்ணுவான்னா, அதுக்குள்ள போய் அப்படி என்னதான் அவ்வளோ பெரிய ஸ்பைடரா இருந்தா கையோட கைய கொன்னா 2ஆன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போவா. அப்படி போறத தான் காமிக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா, அவ பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்படி பார்த்துட்டே இருக்க பார்த்து இந்த மாதிரி அவளோட கதை அங்கேயே முடியுது. அந்த ஹீரோவ காமிச்சு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாளைக்கு நம்ம இந்த வீட்ட விட்டு கிளம்பிடுவோம். அதனால இன்னைக்கு தூங்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினிட்ட என்ன சொல்லுவான்னா, அந்த சின்ன பொண்ணுகிட்ட குழந்தைய பார்த்து பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான்னா, பாட்டு கேட்டுட்டு ஜாலியா இருப்பா. அப்போ இந்த மேல காமிச்சா, அந்த ஸ்பைடர பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு போயிட்டு, இப்ப இந்தாண்ட காமிச்சா இவங்களுக்குள்ள சண்டை கொஞ்சம் நடந்துட்டு இருக்கும். கடன் பிரச்சனை அந்த மாதிரின்றதுனால சண்டை போயிட்டு இருக்கும். அப்படி காமிச்சா என்ன ஆகும்னா, அந்த ஸ்பைடர் அங்க இருக்கிற ஒருத்தவங்களே பிடிச்சிட்டு அந்த ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டை அதுக்குள்ள இழுத்துட்டு போவாருங்க. இது தெரியாத இந்த பொண்ணு பாட்டு கேட்டுட்டு ஜாலியா அந்த இடத்த சுத்திட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நோட்டீஸ் பண்றான். இந்த மாதிரி சுத்தி இருந்த யாருமே காணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அவன் போய் பார்ப்பா. பார்த்து அந்த ஹீரோ இருக்கா இல்லையா, அவருக்கு இந்த மாதிரி இழுத்துட்டு போனதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு புரிஞ்சுப்பா. ஓகே, இந்த ஸ்பைடர் தான் இதெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அந்த ஸ்பைடரோட உயிரோட விடக்கூடாதான்னு சொல்லிட்டு யோசிப்பா. என்ன காமிச்சா அவங்களாம் நல்ல சாவ உயிரோட தான் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க. இது இந்த பொண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் இது உயிரோட விடக்கூடாதான்னு சொல்லிட்டு இருப்பா. இந்தாண்ட காமிச்சா அந்த ஸ்பைடர் இருக்கும் இல்லையா, அது இவளே வந்து பயமுறுத்தா இருந்தது. இவ்வளோ பயந்துட்டு உட்காந்துட்டு உயிரோட விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு யோசிப்பா. இந்தாண்ட காமிச்சா அந்த குட்டி குழந்தை இருக்குங்க, அதையுமே அந்த ஸ்பைடர் வந்து அந்த குட்டி குழந்தை இருக்கு இல்லையா, அதையுமே தூக்கிட்டு போயிடும். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சும்மா இருப்பாள, உடனே ஆயுதத்தை எடுப்பா. அவனுக்கு தான் தெரியுமே ரைஸ் வாட்டர் தான் இந்த இது காப்பாதுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு துப்பாக்கியில் தண்ணி ரைஸ் வாட்டர் நிரப்பிட்டு அந்த வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த இது அதுக்குள்ளே போக ஆரம்பிப்பா. விபத்து காமிச்சு அந்த டாக் இருக்கு இல்லையா, அது அங்கே இறந்து போய் கிடக்குது பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக ஆரம்பிப்பா அந்த இடத்துலயே. அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவோம்னா, ஒரு வழியாக அந்த ஃபேமிலி மாட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல கண்டுபிடிச்சி அவங்க மேலே அந்த ரைஸ் வாட்டர் அடிச்சோன்னு அவங்களாம் தப்பிச்சிருவாங்க. இவங்களும் இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒருத்தவங்களாம் அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டு என்ன ஆகும்னா, அந்த சின்ன பொண்ணு தண்ணி வச்சிருப்பா இல்லையா, அது வந்து ஆயிடும். அதனால என்ன பண்ணுவோம்னா, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் ரைஸ் வாட்டர்லாம் அந்த துப்பாக்கியில் நிரப்பணும். ஏன்னா வந்துட்டு பற்றணும் இல்லையா, அதனால என்ன பண்ணுவோம்னா, உடனே நிறைய ரைஸ் வாட்டர் லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஸ்பைடரை நான் கொல்லாத விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வாட்டைக்குள்ள போக ஆரம்பிப்பா. இங்க இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சிடும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது. கீழே அந்த ட்ரைனேஜ் இருக்குன்னு காமிச்சாங்களா ஃபர்ஸ்ட் சீன்ல, அந்த இடத்துக்கு போனால் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் போக ஆரம்பிப்பாங்க ஒருத்தவங்க. அப்படி என்ன ஆகுனா, அங்கே அந்த ஸ்பைடர்ஸ் ஒருத்தர் வந்திருப்பாங்க, அவனுமே அந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காமிச்சா அந்த ஸ்பைடர் இந்த மாதிரி அவன் வந்து அப்பப்போ வந்து இவங்க பயமுறுத்த ஆரம்பிக்குது. அந்த பெரிய ஸ்பைடர் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சுன்னா இவங்கலாம் மிரண்டு கீழே போயிடுவாங்க. அந்த ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, அங்கே போயிடுவாங்க. சின்ன பொண்ணு அந்த ஸ்பைடர் வளர்த்த காரணமானு சரியா தெரியல. அந்த ஸ்பைடர் வந்து அந்த சின்ன பொண்ணை கொல்லவே இல்லை, அந்த இடத்த விட்டு போயிடுது. இதனால பார்த்துட்டு நல்ல வேளை நம்ம தப்பிச்சிடும்னு சொல்லிட்டு அப்பாவும் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேயே சந்தோஷமா உட்காந்துப்பாங்க. அந்த ஸ்பைடர்ஸை கொல்றதுக்கு ஒருத்தன் வந்திருப்பாங்க தெரியுமா, அவனையுமே அந்த ஸ்பைடர் வந்து மிரட்டிட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணானா, கையில ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒரு கன்னை வச்சுட்டு அது கொல்லாத விட மாட்டேன்னு சுற்றி மாற்றி இடத்த சுட்டுட்டு இருப்பான். அப்படி சுட்டுட்டு இருக்க பார்த்தா என்ன ஆகும்னா, தண்ணி அங்கே ஒழுகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு ரைஸ் வாட்டர்னா ஒத்துக்காதுன்ற மாதிரி அது சொன்னோன்னே, அங்க இருப்பான்ல அவன் அந்த இடத்துலயே கொல்லுது. கொன்னுட்டு அதுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது இன்னும் பெருசா வளர்ந்துட்டு இருக்கும். வளர்ந்துட்டு இவங்கள சாப்பிடுறதுக்காக கிட்ட வருமா. இத பார்த்துட்டு இவங்கள மிரண்டுட்டு இது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. குடும்பத்தோட ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. அப்போ சுத்தி பார்த்தா ஒரு அந்த மிஷின் வந்து அந்த குப்பிலாம் அழிக்கும் தெரியுமா, அது பக்கத்துல தான் அந்த பெரிய ஸ்பைடர் நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு இதுதான் ஒரே வழின்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணு புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான்னா, அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா. அதுபடியே அந்த ஸ்பைடர் கிட்ட வந்தோடனே அந்த இடத்த அமுத்திடுவாங்க. கரெக்டாக அவங்க கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா, அந்த ஸ்பைடர் இருக்கு இல்லையா, அது நசிங்க அங்கேயே இறந்து செத்துரும். அப்படி அந்த ஸ்பைடர் அங்கே சாவரத்தை காமிக்கிறாங்க. கடைசியாக அந்த வளர்த்த கையாலேயே அந்த ஸ்பைடர் கொல்ல வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் வருத்தப்படுறா. போயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு காமிச்சு அந்த ஸ்பைடர் அங்கேயே காலியாகிடுது. இப்படியே இந்த ஃபேமிலி இந்த ஸ்பைடரை கொண்டு இந்த இடத்துல தப்பிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சதா மறக்காம ஒரு லைக், மறக்காம நம்ம குட்டி பேச மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா ஃபியூச்சரில் நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு மறக்காம பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல படத்தில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.